இயேசுவின் நாமத்தாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு புது தீம் இந்த பி என்கரேஜ் சீரீஸில் துவங்கி இருக்கோம். பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ்ன்றதுல முந்தானேத்தி நம்ம இன்ட்ரடக்ஷனை ப்ரேயருக்கான இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். நேற்றைய தினத்தில் செல்ஃப்லெஸ் ப்ரேயரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரேயர் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலின் ஜெபத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. எங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் வரணும் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நம்ம அந்த மனம் திரும்புதல் வரணும் ராஜா. இன்னும் நாங்கள் பாவத்தை அறிக்கையிடாம துணிகரமா வாழ்ந்து கொண்டிருந்தா இப்பொழுதே ஏசப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே ராஜா, அப்பா அந்த ஒரு மாற்றம் வரட்டும் ஏசப்பா. நாங்கள் அந்த பாவத்தை செய்துட்டோம் என்றதை உணர எங்களுக்கு கிருபை தாங்க. மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட பாவ வழிகளை விட்டு நாங்கள் விலக எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. கட்டளை இடுங்க கர்த்தாவே, கிருபையை தாங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமீன். சரி, இந்த மனம் திரும்புதல்னா என்ன, ரிப்பென்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றுமே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஒரு வழியாக போகிறீங்க, ஒரு இடத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் பாதி வழியில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க இது தப்பான வழி அப்படின்ட்டு. தப்பான வழின்னு தெரிஞ்சு நீங்கள் அதே வழியில் போயிட்டு இருப்பீங்களா? அப்படி போயிட்டு இருந்தோன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம். தப்பான வழின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஒரு யூ டர்ன் எடுத்து திரும்ப நம்ம நம்மளோட டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகிறதுக்காக நம்ம கரெக்டான வழி எடுத்துகிட்டு போவோம். மனம் திரும்புதல்னா அதுதான். அதாவது நம்மளோட பாவத்தை நம்ம தெரிஞ்சு கொண்ட உடனே, தேவனிடத்துல அறிக்கையிட்ட உடனே அவர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு, இனிமே நான் அந்த பழைய வழியில போக மாட்டேன், அந்த தவறான வழியில போக மாட்டேன் கர்த்தாவே, உம்முடைய வழியில, சத்திய வழியில, உண்மையான வழியில, அதாவது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இயேசுவின் வழியில நான் மனம் திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரிப்பென்டன்ஸ், இந்த மனம் திரும்புதல்னு. அநேகர் நினைச்சுக்கிறோம் இந்த மனம் திரும்புதல் ரிப்பென்டன்ஸ்னா ஆண்டவர்கிட்ட சாரி சொல்றது மட்டும்னு கிடையாது. சாரி சொல்லிட்டு நான் திரும்ப செய்த தவற செய்யாம அவரோட வழிகளை நடக்கிறது தான் மனம் திரும்புதல், மனம் திரும்புகிறது. ஓகேவா? நம்மளோட வண்டி எப்படி சரியான வழிக்கு திரும்புறது போல நம்மளோட மனம் தேவன் பக்கம் திரும்புகிறது தான். சரியா? இந்த மனம் திரும்புதல், இந்த ரிப்பென்டன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்துல ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களா தான் இருக்கோம். சரியா? பாவம் செய்யாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் செஞ்சுடுவோம். கண்கள்னால, பேச்சினால, சரீர ரீதியா, இல்ல பெருமை, அந்த மாதிரி காரியத்துல நம்ம பாவத்தை செய்திடுவோம். அப்படி பாவம் நமக்குள்ள வரும்போது நம்ம பிதா கிட்ட இருந்து, தேவன் கிட்ட இருந்து தேவன் கூட நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல உண்டாகுது. அப்போ அந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே விட்டோம்னா அது வளர்ந்து 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 தேவன் கிட்ட தூரம் விலகி நம்ம தேவனிடத்துல போய் சேராதபடிக்கு சத்ரு நடுவுல புகுந்து குழப்பி விடுவான். ஸோ நம்ம பாவம் செய்துட்டோம் அப்படின்னாலே அதை நம்ம உணர்ந்து நம்ம தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவர் பட்சத்துல நம்ம திரும்பிடணும். அப்படி நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா அந்த கேப்பு டக்குன்னு இப்படி சரியாயிடும். நமக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு இடைவெளி இருக்காதபடி இருக்கும். ஸோ மனம் திரும்புதல்னா என்ன? பழைய வழிகளை விட்டு நான் புது வழி, அதாவது தேவனின் வழியை நான் தேர்ந்தெடுத்து வருகிறேன் அப்படின்னா. இன்றைக்கும் நம்ம ஒரு மனம் திரும்புதலின் ஒரு ஜெபத்தை பார்க்க போறோம். ஒரு ப்ளீ ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஓகே, தேவனோட என்ன சொல்றது, மன்னிப்பு, தேவன் மன்னிக்கணுன்றதுக்காக ஒரு கதறுதலை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். அது சங்கீதம் 51. இது அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்ப நம்ம வாசிக்கலாம். சாம் 51. ஓகே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன்,
அந்த காலத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இது யார் சொல்றா அப்படின்னா, யார் இதை இப்படி கதறுறா அப்படின்னா தாவீது தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது பெத்சேபா இடத்துல பாவம் செய்த போது நாத்தான் வந்து நாத்தான் ஆகிய தீர்க்கதரிசி தாவீது அந்த இடத்துல கன்ஃபரன்ட் பண்ணும்போது தாவீது வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐ sinned against God அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல தாவீது அவரோட பாவத்தை உணர்ந்து பிதாக்கு எதிராக தேவனுக்கு எதிராக பாவம் செய்தாருன்றத உணர்ந்துட்டாரு. ஸோ அப்பொழுதுதான் இந்த சங்கீதம் அவரோட இருதயத்துல இருந்து புறப்படுகுது. ஸோ இந்த சங்கீதம் எப்படிப்பட்டதா இருக்கு, தேவனோட மன்னிப்பு, அவரோட மனதுருக்கத்தை இந்த சங்கீதக்காரன் நாடிக்கொண்டிருக்கிறார். இந்த இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தைகள் ரொம்ப காமனா இருக்கு. அது என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்கிரமம், அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அடுத்து மீறுதல்கள், இங்கிலீஷ்ல இனிக்விட்டி அப்படின்னு இருக்கு. அடுத்து பாவம், இங்கிலீஷ்ல சின் அப்படின்னு இருக்கு. இந்த 3 காரியத்தையும் இந்த சங்கீதக்காரன் இதுல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? டிரான்ஸ்கிரஷன், அக்கிரமம்னா என்ன அப்படின்னா, நம்ம தேவனுக்கு விரோதமா செய்யற காரியம். அடுத்து ஓகேவா, அடுத்து இனிக்விட்டி, அந்த மீறுதல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது தேவனை இன்டென்ஷனலா நம்ம வந்து டிஸ்ஓபே பண்றது தான் இனிக்விட்டி. இது தவறுன்னு தெரிஞ்சோ நான் வந்து அதை வந்து என்ன பண்றேன், நான் வந்து அதை செய்யறேன். அது தவறுன்னு தெரிஞ்சோ நான் இன்டென்ஷனலா என்னோட சுய புத்தியோடு நான் செய்யறது தான் இனிக்விட்டி, மீறுதல்கள். அடுத்து பாவம் ஓகே, சின் அப்படின்னா என்னன்னா டு மிஸ் த மார்க், அதாவது அந்த ஒரு மார்க்கை நம்ம மிஸ் பண்றது. அதாவது தேவன் நம்மளை இப்படி இருக்கணும்னு சொல்றாரு, அந்த காரியத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறது. பாவம் வரும்போது தேவன் நினைத்த மாதிரி நம்ம இருக்க முடிய மாற்றோம்ல. ஸோ அந்த காரியத்தை நம்ம பாவம் செய்யும்போது மிஸ் பண்ணிடும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ரிப்பெண்ட் பண்ணணும். நம்மளோட பாவங்கள் செய்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனா நம்ம வந்து இன்னும் மனம் திரும்பாம அப்படியே அமர்ந்திருக்கோம். இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நீங்க 9ஆம் வசனத்தை வாசிங்களே, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. தாவீது பாவம் செஞ்சுட்டாருன்றதை அவர் மறைக்கவே இல்லை. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிடுங்கன்னு தேவன் கிட்ட கதறாரு. என்னை ஈசோப்பினால் சுத்திகரிங்க அப்படின்றத கதறி கொண்டே இருக்கிறாரு. அடுத்து 11th verse வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயம் வருது, தேவனுக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டோமே, அவரோட சமூகத்துல இருந்து நம்மளை விலக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறாது. உங்களுடைய சமூகத்துல இருந்து என்னை நீக்கிடாதீங்க, என்னை தள்ளிடாதீங்க, என்னை விலக்கிடாதீங்கன்னு அந்த இடத்துல தாவீது கதறாரு. தாவீது ராஜாங்க ஓகேவா, ஆனா அவர் எவ்வளோ அந்த பாவத்தை உணர்ந்த உடனே அவர் எப்படி கதறாரு நீங்க பாருங்களேன். நீங்க பேதுரு அண்ட் யூதாஸை பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் தேவனுக்கு எதிராக பாவம் செஞ்சாங்க. ஆனா இதே பேதுருவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினதுனால பேதுருக்கு ஒரு நியூ சாப்டர் வந்தது. ஆனா யூதாஸோ பாவத்தை உணர்ந்தான், ஆனா மனம் திரும்பாததுனால, அவனால மனம் திரும்ப முடியல, மனம் திரும்பாததுனால அவனோட லைஃப் ட்ராஜடியா முடிஞ்சது. அவன் மறித்தே போயிட்டான், சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டான். ஸோ இன்னைக்கு நீங்களும் சரி நானும் சரி நம்ம என்ன பண்ணணும், தாவீதை போல நம்மளோட பாவத்தை பத்தி ஸ்பெசிஃபிக்கா நம்ம தேவன் கிட்ட குறிப்பிட்டு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா தேவன் நிச்சயமாகவே நம்மளை மன்னிப்பார். நம்ம வெறும் மன்னிப்பு கேட்கறதுல அதுல இருந்து மனம் திரும்பணும். அப்படி நம்ம செய்தோம்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்மளோட பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவத்தை அவர் நம்ம கிட்ட இருந்து மன்னித்து அதை தூக்கியே போட்டுறாரு. அவர் தூக்கி நம்மளை சுத்திகரித்து நம்மளை வந்து ஒரு புது சிருஷ்டியா மாத்துறாராம். ஸோ இன்றைக்கு நீங்க எந்த
இடத்துல விழுந்து கிடக்குறீங்க, என்ன பாவத்தை செய்து தலையை பிடிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு நீங்க போங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் உங்களை நிச்சயமாகவே மன்னிப்பாரு. மன்னிக்காம நீங்க மன்னிப்பு கேட்காம நான் இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி நடந்து கொண்டே இருக்கும். அது பெருக 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 உங்களோட ஆத்மாக்கு அது ஆபத்தா இருக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம தேவனிடத்தில் நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். தேவன் நிச்சயமாகவே நம்மளை சுத்திகரித்து நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை ஒரு செகண்ட் சான்ஸை நிச்சயமாக தேவன் கொடுப்பார். வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கும் நீர் எங்களோட பேசினதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. எங்களோட பாவங்களை அறிந்திருக்கிற தேவனே, எங்களோட பாவங்களை இருந்து மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பா, இப்போதும் பார்க்கிற ஒருத்தர்கள் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறார்களோ உலகத்தின் நிச்சயில விழுந்து கிடக்கலாம் ஆண்டவரே ராஜா. துணிகரமா பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. சரீர ரீதியா தேவையில்லாத காரியங்களை இடைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் ராஜா. ஏசப்பா, குடி பழக்கம் அப்பா, இந்த சிகரெட்ஸ், இந்த மாதிரி காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை கண்களால் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய இச்சைகள் இருக்கலாம் ஆண்டவரே. இது எல்லாத்துல இருந்தும் ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. உங்களோட பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு ஏசப்பா அப்பா பேச்சுல சொல்றோம், நடக்கல நாங்கள் வேற மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு மன்னிங்க கர்த்தாவே. உங்க பக்கம் நாங்கள் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஈசோப்பினால் கழுவுங்க ஏசப்பா. எங்களை உறைந்த மலையை போல வெண்மை ஆக்குங்க கர்த்தாவே. உங்களோட சமூகத்துல இருந்து எங்களை தள்ளிடாதீங்க ஆண்டவரே ராஜா. எங்களை விலக்கிடாதீங்க கர்த்தாவே. உங்க சமூகத்துல எங்களை வைத்துக் கொள்ளுங்க ராஜா. எங்களை சுத்திகரிங்க, எங்களை முற்றிலுமாக சுத்திகரிக்க கர்த்தாவே. அப்பா, நாங்க பிறந்ததுல இன்ற நாள் வரைக்கும் செய்த பாவத்தை எல்லாம் நாங்க அறிக்கையிடுறோம் கர்த்தாவே. லார்ட், எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. நாங்க பாவிகள் என்று நாங்க அறிந்திருக்கிறோம் ராஜா. எங்க சுயத்தினால முடியாது, ஆனா நீங்க நினைச்சா எங்களை மன்னிக்கலாம், எங்களை சுத்திகரிக்கலாம், எங்களை கழுவுங்க ராஜா. உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரை எங்களை முற்றிலுமாக கழுவுங்க. எங்களுக்கு மறுவாய்ப்பை தாங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். Amen. God bless you. Have a great day.